அனைவருக்கும் வணக்கம். தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றோடு 11 நாட்களுக்கும் மேலாகிவிட்டது. அவர் மறைந்தாலும் இன்றளவும் மக்கள் மத்தியில், அவருடைய ரசிகர் மத்தியில், அவருடைய தொண்டர்கள் மத்தியில் நிலையாக நிலைத்து நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக கட்சியினுடைய தலைவராக இருந்து மறைந்த மாபெரும் தலைவர். அவருடைய இழப்பு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து அவர் சமாதி செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நேரில் போய் அவருடைய இருக்கிற இடத்துல, அவருடைய சமாதி பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல அஞ்சலி செலுத்திக்கிட்டு வருத்தத்தை தெரிவித்து கண்ணீரை அவருக்கு காணிக்கையாக அஞ்சலியாக செலுத்தி கொண்டு சோகத்தில் வரக்கூடிய காட்சி தினமும் பார்க்குறோம். இது போன்ற தலைவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இறந்த தலைவர்களுக்கு இது போன்ற மாபெரும் கூட்டம் கூடிச்சா அப்படின்னா நிச்சயமாகவே குறைவாகத்தான் இருக்கும். குறைவான அவர்களுக்கும் மாபெரும் கூட்டம் இருந்தது. மற்ற முன்னாடி இறந்த மாபெரும் தலைவர்களுக்கும் கூட்டங்கள் அதிகமாக வந்தார்கள். அவருடைய இறப்பு செய்தி கேட்டு மக்கள் எல்லாம் கதறி அழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம் மாபெரும் கூட்டம். அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடிச்சு. 15 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலே கூட்டம் மக்கள் வெள்ளம் அங்கு வந்தது அப்படின்னு ஒரு அறிக்கை ஒரு ரிப்போர்ட் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிறந்த மனிதர், மனிதநேயமிக்க மனிதர் இறந்தும் மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், ரசிகர் மத்தியில் அவர் தொடர்ந்து வாழ்வார் அப்படிங்கிற அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கல்வி உதவியாகட்டும், தன் சக நடிகர்களுக்கு உதவி புரிவதாகட்டும், நடிகர் சங்கத்துக்கு பல கடன்கள் இருந்து அதை அடைத்து ஒரு நல்ல நிலைக்கு நடிகர் சங்கத்தை கொண்டு வந்ததாகட்டும், கல்வித்துறையில் அவர் கால் ஊன்றி மாணவர்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சதாகட்டும், வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் மூலிமா பணத்தை திரட்டி நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்ததாகட்டும், சக நடிகர்கள் கூட அமர்ந்து சரிசமமாக அமர்ந்து உணவு உண்டதாகட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவருடைய நல்ல குணம் யாருக்குமே வராதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் இன்னைக்கு நம்மிடம் இல்லை. அவர் சீக்கிரமாகவே இறந்துட்டாரு, சீக்கிரமாக காலமாகிட்டாரு, நம்மளையெல்லாம் விட்டு பிரிந்து போயிட்டாரு அப்படின்னு மக்களுக்கு மனவேதனை தான் மிச்சம். அந்த அளவுக்கு வாழ்ந்து மறைந்த தேமுதிகனுடைய கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மறைவு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத அளவிற்கு ஒரு இழப்பாகும். அதில் எந்த அளவுக்கும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஏன் சீக்கிரமாக இறக்க வேண்டும்? இப்படி நல்ல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய அடுக்கடுக்கான நல்ல காரியங்கள், நல்ல பண்புகள் எல்லாம் இருந்திருக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவர் மறைவதற்கு காரணம் என்ன? அவரை விட மூத்தவர்கள் நிறைய பேர் 80 வயசு 90 வயசுலலாம் வாழ்ந்து மறைந்த பெரிய மாபெரும் தலைவர்களாக இருக்கும் பொழுது இவர் 71 வயசு, இப்போ இவர் இறக்கும் பொழுது 71 வயது என்று கருதுகிறோம். இப்போ இந்த வயசுல இவர் இறப்பதற்கு என்ன காரணம்? நல்ல காரியங்களை, நல்ல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்கள், மக்களுக்கு நற்பண்புகளுக்கு நிறைய செஞ்சிருக்கிற இவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. அவருடைய ஆன்மா இன்னும் அங்கே தான் இருக்கா, இல்லை மேலுலகத்துக்கு போயிடுச்சா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்தில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, மனிதர்களாக நம்ம பிறந்த பிறகு 3 விஷயங்களை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய உடம்பு, மனசு, ஆன்மா, இந்த 3ஐயும் சரி சமமாக, சரி விகிதத்தில், ஆரோக்கியமாக, புனிதமாக, சுத்தமாக நம்ம பேணி காக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம விஜயகாந்த் எந்த இடத்துல தவறி விட்டாரு, எந்த நிலையில் அவர் நிலை குலைந்து போனார், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும், சில பேர் ஒரு கேள்வியாக கூட வைக்கிறாங்க. இல்லை, விஜயகாந்துக்கு அவர் நல்லா தானே இருந்தார், அவர் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு, அவர் போட்ட காருண்ய உணவு விஷயம், நான் மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல 100 ஆண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர். அவர் இறப்பில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, அவருக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, அவருடைய குடும்பத்தார்கள் தான் ஏதோ பண்ணிட்டாங்க, அவருக்கு பில்லி சூனி ஏதாவது வச்சுருப்பாங்க,
அவர் வந்து அவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம சினிமா துறையில மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்து வந்தாரு. அரசியல் துறையில ஆளுமையா வளர்ந்து வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் வந்தவரு. இப்படி மாபெரும் ஆளுமையாக வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மனிதர் கடந்த 4, 5 ஆண்டுகளாக உடல்நலம் குன்றி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அவருக்கு ஏதோ நடந்திருக்குது. அவருக்கு ஒரு பில்லி சூனியம் அவருடைய வளர்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்தார் தான் இத விஷயம் செஞ்சிருப்பாங்க. அவர் மனைவி தான் இத வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களாக பதிவுகள இடுகிறார்கள். அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத நம்ம ஆராய்வதற்கு முன்பு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம மனிதராக இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய உடல், மனம் இந்த 2க்கும் மிகப்பெரிய தொடர்பு வந்து இருக்கு. மனது நம்ம சரியாக வச்சுக்கணும். அந்த மனசு சரியா இருந்தா தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக, சுத்தமாக, பரிசுத்தமாக இருந்தால்தான் மனசு அமைதியாக, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மனசும், உடம்பும் இந்த 2த்துல எது ஒன்று கெட்டுப் போனாலோ, சீர்குலைந்தாலோ, நிலைகுலைந்தாலோ, நமக்கு மனசும், ஆன்மாவும், உடம்பும் இந்த 3ம் சரி விகிதத்துல போகல அப்படின்னா, நிச்சயமாக நாம் தடுமாறக்கூடிய வாழ்க்கையில ஒரு இழப்பை சந்திப்பதற்கு நிச்சயமாக காரணமாக மாறிவிடும். நம்ம 3 விஷயத்த நம்ம பார்க்கணும். 1 உடம்பு, மனசு, ஆன்மா. இந்த 3ம் 3 விதத்துல சரியாக இயங்கணும். இப்ப நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம ஒரு செவுரு இருக்கு. அத போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்? மார்க் பண்ணி ஒரு படத்த வரையறோம். அந்த செவுரே இல்லன்னா நம்ம எங்க போய் படத்த வரையறது? அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல தான் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா நிச்சயமாக ஒரு பரிசுத்தமாக இருந்திருக்கிறது. அந்த ஆன்மா ரொம்ப பலம் வாய்ந்ததாக, சக்தி வாய்ந்ததாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவருக்கு மிகப்பெரிய ஆற்றல் ரிசீவ் பண்ணதுனால தான் அவர் நல்ல மனம் படைத்தவராக இருந்திருக்கிறார். அந்த நல்ல மனம் படைத்ததனால தான் மக்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி, சாப்பாடு போடுற உதவி அந்த மாதிரியான நல்ல விஷயம் நம்ம நாடி வந்து உதவின்னு கேட்குற வந்தவர்களுக்கு உதவி செய்வது, நம்மளை கஷ்டம்னு வந்துட்டாக்கா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில போய் அவர்களுக்கு உதவி செய்வது, வாலண்டியரா ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்வது, இப்படியெல்லாம் எப்படி செஞ்சாரு அப்படின்னா, திடமான மனசு, ஆரோக்கியமான மனசு, நல்ல மனசு, நல்ல பண்பு இதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் மக்களுக்கு நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை போய் செஞ்சாரு. ஸோ முதல்ல ஆன்மாவை பார்த்தோம். பிரபஞ்சத்தில் ஆற்றல் வாய்ந்த ஆன்மா அவருக்கு இருந்ததுனால தான், பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் அவருக்கு இருந்ததுனால தான் அந்த ஆன்மா பலம் வாய்ந்ததாக, சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த ஆன்மா சக்தி வாய்ந்ததாக இருந்ததுனால தான் நல்ல மனம் அவருக்கு இருந்தது. அந்த நல்ல மனம் இருந்ததுனால தான் மக்களுக்கு நிறைய உதவிகளை அவரால் செய்ய முடிஞ்சது. ஸோ இந்த ஆன்மாவும் இந்த மனசும் 2ம் சிறப்பு வாய்ந்ததாக, சக்தி வாய்ந்ததாக இருந்த அந்த நிலையில உடம்ப அவர் கவனிக்க தவறிவிட்டார் என்பதுதான் வருத்தமான செய்தியாக இருக்கிறது. நம்ம முதல்ல ஒரு பழமொழி சொன்ன மாதிரி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி, அவர் இந்த ஆன்மாவும் மனசும் அற்புதமான ஆற்றல் பெற்று இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சக்திகளும் உள்வாங்கக்கூடிய அந்த ஆன்மாவும் அந்த மனசும் இருந்தது. ஆனால் அவர் உடம்பை தக்க வைப்பதற்கு அவர் சிறிது தவறிவிட்டார் என்பதுதான் இந்த ஆன்மீகத்தில், இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய, ஞான வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூட்சுமமான ரகசியங்கள் என்னன்னா அதுதான். அந்த உடம்பை சரியாக பாதுகாக்க தவறிய காரணத்தினால் அவர் குறுகிய காலத்திலே சீக்கிரமாகவே இறப்பதற்கு காரணமாகிவிட்டது. இங்க நம்ம சூட்சுமமா உண்மையா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நம்ம இப்ப சொன்ன மாதிரி இந்த ஆன்மா, இந்த மனசு, இந்த ஆன்மாவும் மனசும் எங்க இயங்குது? நம்ம உடம்புக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா அப்படிங்கிறது, அந்த ஆன்மா நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு க்ஷணமும், இந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம உயிரோடு இருப்பதற்கு அந்த ஆன்மா நம்ம கூட பிரகாசமாக, இந்த இயற்கையோட துணையோடு, நம்ம இயற்கையினுடைய துணை இல்லைன்னா இந்த உலகத்துல இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் உயிர் வாழவே முடியாது. அதுல குறிப்பா
ஒரு ரசனை உள்ள, ஒரு கற்பனை திறன் உள்ள, ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு இந்த மனிதன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு க்ஷணமும் அவனுடைய பிரபஞ்சத்தின் கனெக்ஷன் இல்ல, தொடர்பு இல்ல அப்படின்னா, நிச்சயமா ஆரோக்கியமா வாழவும் முடியாது, உயிரோடும் வாழ முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் எந்த நிமிடத்தில் அது கட் ஆகிறதோ, அப்பதான் அவர் காலமாகி விட்டார், மரணித்து விட்டார் நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஆன்மாவானது இந்த உடம்புல சுத்தமாக ஆரோக்கியமாக உள்ள போய் வெளியே வந்து கதாகதம் பண்ணிக்கிட்டு அவர் ஆரோக்கியமான நிலையில இருந்தால்தான் அந்த மனதும் அங்கே இயங்கும். அந்த மனது நம்ம 1008 கற்பனைக்குள்ள, பல லட்சம் கற்பனைக்குள்ள நம்மளை கொண்டு போகும். அதையெல்லாம் கட்டுப்படுத்துவது இந்த ஆன்மா. அந்த ஆன்மா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய ஆன்மா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை பெற்று அந்த ஆன்மாவானது சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்ததாக இருந்ததுனால தான் அவருடைய மனம் மிகவும் கடினமாக, அதாவது ஆரோக்கியமானதாக, திடகாத்திரமாக, சக்தி வாய்ந்ததாக, பேராற்றல் கொண்டதாக அவர் மனம் இருந்தது. இந்த ஆன்மாவும் அந்த மனசும் மிக சக்தி நிலையில் இருந்ததுனால தான் மக்களுக்கு உதவி செய்தார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருந்த அந்த காலகட்டத்தில், அதை கலைஞர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயே அரசியலில் குதித்தவர், அரசியலில் களம் கண்டவர். அவர்கள் மத்தியில், அதாவது ஒரு மாபெரும் அரசியல் கட்சியே, மாபெரும் அரசியல் தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் பல கட்சிகள் புதியதாக தொடங்குவதற்கே அச்சப்பட்ட காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆளுமையுமாக, தைரியமாக, தில்லாக, கெத்தாக அவர் அரசியலில் குதித்து அரசியல் கண்டவர். அரசியல் கண்டது மட்டுமல்ல, எம்எல்ஏவாக ஆனார், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார், எதிர்கட்சி தலைவராக போனார். இப்படி போவதற்கெல்லாம் எப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் அமைந்தது? ஒரு கணம் நீங்க யோசித்து பாருங்கள். அவர்களுடைய ஆன்மா அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்தது. அவர் அடிக்கடிக்கு ஒரு மேடையில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார். தினமும் அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார், நான் ஆண்டவனுடைய கூட்டணியில் இருக்கிறேன், மக்கள் ஆண்டவனுடைய கூட்டணி இருக்கிறதுனால மக்கள் உங்களை எல்லாம் நான் சந்திக்க வந்திருக்கிறேன், ஆண்டவருடைய கூட்டணி இந்த உங்களுடைய கூட்டணி தான் அப்படின்னு மக்களை பார்த்து சொல்வார். அதற்கெல்லாம் காரணம் என்ன? அவரை அந்த பிரபஞ்சம் வழிநடத்தி இருக்கிறது, அவரை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. அந்த ஆன்மாவும் இந்த மனமும் ஒருமித்த கருத்தோடு அவருடைய மனதை கட்டுப்படுத்தி, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியின் மூலியமாக அவர் ஆன்மா அந்த மனதை கட்டுப்படுத்தி அவரை சரியான விகிதத்தில் கொண்டு சென்றதனால தான் மாபெரும் கட்சி தலைவர்கள் இருக்கும் பொழுது ஆளுமையாக வலம் வந்தவர். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் கடுகளவு மறந்ததினால், தவறியதினால், அந்த ஆன்மாவையும் அந்த சக்தி, அதாவது ஆன்மா என்ற மாபெரும் சக்தியையும் அந்த மனதையும் இரண்டையும் சரிவகமா வச்சுக்கிட்டு இருந்த அவர் அந்த உடம்பை இழந்ததனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் அங்கிருந்து வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகளாக மாறி போய்விட்டது. அந்த உடம்பை அவர் சரியாக பராமரித்து உடல் நலத்தோடு இருந்திருந்தால் அந்த ஆன்மாவும் அந்த மனசும் அவரோடு இருந்திருக்கும். இந்த மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க சமூக வலைதளத்திலெல்லாம், ஒரு சிறிய கருத்தாக, அதாவது தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்தின் மீது இருக்கக்கூடிய பாசம், அவர் மீது இருக்கக்கூடிய அக்கறை, அதன்பால் அவர் மக்களுக்கு ஒரு சோகம், ஒரு அதிர்ச்சி. அதனால இல்லை என் தலைவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு, அவருக்கு என்னவோ பண்ணிட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்தார் தான் எதை செஞ்சிட்டாங்க, அவருடைய மனைவி தான் எதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறானது, முற்றிலும் பொய்யான செய்தி. மக்கள் அதை அவங்களுடைய ஆதங்கத்தை தலைவர் மீது, விஜயகாந்த் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, அளவு கடந்த பாசத்தினால் அவருக்கு ஏதோ இழந்துட்டாரு, அவர் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சுங்கிற அந்த ஒரு அதிர்ச்சியில தான் மற்றவர்கள் மேல அவர் பழி சுமத்துவதற்கு காரணமாக இருக்கிறார்களே தவிர, நிச்சயமாக அவர்களுக்கு பில்லி சூன்யம் எதுவுமே நடந்திருப்பதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. காரணம், அவருடைய ஆன்மாவும் அவருடைய மனசும் இந்த இயற்கையோட, இந்த பிரபஞ்சத்தோட, இந்த இறை சக்தியோ நிலையில் அவர் இருந்தவர். அந்த உடம்பு என்ற, நான் முதல்ல சொன்ன மாதிரி, உடம்பு, மனசு, ஆன்மா, இந்த மூன்றும் சரியான நேர்கோட்டில் இயங்குச்சுன்னா அவர்கள் இறை அருள் பெற்று இறை நிலையாகவே, கடவுள் நிலையாகவே வாழக்கூடிய மாபெரும் சக்தி கொண்டவர்கள். இந்த ரெண்டு விஷயத்துல ஜெயிச்சிட்டாரு, மனசுலையும் ஆன்மாவிலையும் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் உடம்பு என்கிற அந்த ஒரு கூட்டுக்குள்ள அந்த ஆன்மா போவதற்கும் மனசு இயங்குவதற்கும் அந்த உடம்பை நம்ம சரியாக பாதுகாக்க நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா
நம்ம அந்த உடம்புல இருந்து ஆன்மா வெளியேறிவிடும். அந்த உடம்புல இருக்கக்கூடிய தகுதி, அந்த உடம்பு நம்ம சரியாக நோய்வாய்ப்படாமல், நோயின்றி வாழாமல், சரியாக ஆரோக்கியமாக வாழாமல் இருந்தோம் அப்படின்னா, அந்த ஆன்மா அந்த உடம்புல வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையில, அது ஆன்மாக்கு தகுதி இருக்கு. அந்த உடம்புல இந்த ஆன்மா வாழ்வதற்கு தகுதி இல்லாததுனால, அது வெளியேறி வெளியே செல்வதற்கு வாய்ப்பாக மாறி விடுகிறது. அந்த மனசும் அங்கிருந்து போய்விடுகிறது. அதனால தான் இறப்பு, அந்த உடம்புக்குத்தான் இறப்பு ஏற்பட்டு இருக்கிறதே தவிர, விஜயகாந்தினுடைய ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது. விஜயகாந்த் மீண்டும் மீண்டும் பிறப்பார். எப்படி பிறப்பார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற வகையில மிக பிரம்மாண்டமாக, அற்புதமாக, மிக பேராற்றல் கொண்டவராக நிச்சயமாக அனைவர் மத்தியிலும் வாழ்வார். நாம் மீண்டும் பிறப்பார் என்று சொல்வது என்னன்னா, ஒரு முக்தி நிலையில, இறை நிலையில போய் அடைந்து விட்டார். அவர் மற்ற மனங்களில் அவர் யார் மீது அன்பு கொண்டாரோ, நாம் யார் விஜயகாந்தை நேசித்தார்களோ அவர்கள் மனதில் நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார். அதைத்தான் நான் மீண்டும் பிறப்பார் என்பது உயிருடன் பிறப்பது அல்ல. மக்கள் மனிதல ஆரோக்கியமாக சுத்தமாக போய் ஒவ்வொரு மனதிலும் தினம் தினம் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய ஆன்மா முக்தி அடைந்து விட்டது, சாந்தி அடைந்து விட்டது என்றுதான் பொருள். அவருக்கு ஏதோ பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. மனசையும் ஆன்மாவையும் கவனித்தவர் உடம்பை கவனிக்க தவறிய ஒரே காரணத்தினால அவருடைய ஆன்மா அவருடைய உடம்பை விட்டு வெளியேறிவிட்டது. இதற்கு முக்கிய அந்த விஜயகாந்த் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ கூடவே இருந்து உறுதுணையாக அவருக்கு அத்தனை பணிவிடைகளையும் அவருக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்த, அவரை பராமரித்து கவனித்து கொண்ட அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக உண்மையாக ஒரு பாராட்டுக்குரியவர்கள், போற்றக்கூடிய வகையில் அவருக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என்கிட்ட இருந்து அவர் போயிட்டாரு, என்னை பிரித்து விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மன வேதனை, மன குமுறல் வந்து அவருக்குத்தான் தெரியும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கே என்ன நடந்தது, அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது, என்ன இழப்பு, என்ன பாதிப்பு நடந்தது, என்ன இழப்பு, எந்த மாதிரியான இழப்பு நடந்தது மற்றவர்கள் பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாக உணர முடியாது. நம்மெல்லாம் தலைவரை இழந்துட்டோம், நம்ம மாபெரும் கட்சி தலைவரை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஆதங்கத்தில் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பேசிக்கிறாங்க. அது அவங்களுடைய வருத்தம். நிச்சயமாக அது வந்து நம்ம யாரும் தவற சொல்ல முடியாது. அதே நேரத்தில் விஜயகாந்தினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் கூட இருந்து அவர் ஆரம்ப திருமணமான அந்த நாள்ல இருந்து அவருடைய உயிர் பிரிந்த நாள் வரைக்கும் அவருக்காகவே வாழ்ந்த அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நிச்சயமாக பாராட்டுவதை விட, அவரும் விஜயகாந்த் அவருக்கு பரிபூர்ண ஆசி நிச்சயமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கூடவே இருந்து ஒவ்வொரு அசைவிலும் இருந்து அவருடைய இழப்பிலிருந்தும் சரி, அவர் மருத்துவமனைக்கு போனதிலிருந்து, வீட்டில் இருந்ததிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் அவருக்காக வாழ்ந்து அவருக்காக பணிவிடை செய்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நிச்சயமாக நல்ல புண்ணியம் அவருக்கு வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் அவருடைய அதாவது தேமுதிக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அவரை வந்து சமாதி செய்திருக்கிறார்கள். அந்த சமாதி செய்திருக்கிற இடத்துல அவருடைய ஆன்மா அங்கே தான் இருக்கா, இல்லை மேலோகத்துக்கு போயிடுச்சா, அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்ததா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஆனால் அவருடைய ஆன்மா சுத்த ஆன்மா, அவருடைய உடல்நிலை மட்டும்தான் கெட்டு போச்சே தவிர அவருடைய மனசும் ஆன்மாவும் மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்ததுனால தான் அவருடைய இறப்பு செய்தியை அறிந்து அவருடைய ஊர்வலத்தின் போது அவர் வந்து திடலிருந்து வெளியே அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்தக்கூடிய அந்த ஊர்வலமாக அஞ்சலியாக வந்த அந்த ஊர்வலத்தில் கருட பகவானை வந்து மேலே சுற்றி வட்டமிட்டதை வந்து சமூக வலைதளங்களில், ஊடகத்தில், தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன? அவருடைய ஆன்மா அந்த கருட பகவானை வந்து ஆரோக்கியமாக சுத்தமாக அந்த இயற்கை பிரபஞ்சத்திடம் கொண்டு போனதுனால தான் அந்த கருட பகவான் வந்து அந்த கருடன் வந்து சுற்றி வலம் வட்டமிட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய ஆன்மா ரொம்ப சுத்தமானதாகவும் பரிபூர்ணமாக சாந்தி அடைந்திருக்கும். அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அவருடைய ஆன்மா இறைவனின் நிழலில் இளைப்பாற வேண்டும். அப்படிதான் எல்லாரும் ரசிகர்களும் தொண்டர்களும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அவருக்காக கண்ணீர் விட்டு கதறின காட்சிகள் மறக்க முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று சின்னமாக மாறி இருக்கிறது. விஜயகாந்தினுடைய ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையும். அதே போன்று அவருடைய மனைவி
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அவருடைய விஜயகாந்துடைய ஆன்மா அவரை என்னைக்குமே பிரேமலதா விஜயகாந்த் அவரை கவனித்துக் கொண்டே இருக்கும். அவருக்காக அந்த ஆன்மா நிச்சயமாக இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து முக்தி அடைந்து நல்ல நிலைக்கு தான் சென்றிருக்கிறது. இதை யாரும் கொச்சைப்படுத்தி பேச வேண்டாம். அவர் ஆரோக்கியமாக சுத்தமான ஆன்மாவாக அவர் உடம்பிலிருந்து பிரிந்திருக்கிறது. அந்த உடம்புக்குத்தான் அழிவே தவிர அவருடைய ஆன்மாக்கு அழிவே இல்லை. அதுதான் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம், சூட்சுமம் எல்லாமே. அப்படிப்பட்ட விஜயகாந்தினுடைய ஆன்மா பரிபூரணமாக இறைவனின் நிழலில் இளப்பாரி கொண்டிருக்கிறது. அவருடைய அவருடைய இறப்பை யாரும் சந்தேகப்பட வேண்டாம். அவர் கடந்த காலங்களில் 4-3 ஆண்டுகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடலை கவனிக்காததினாலும் பல சிறு தவறுகளினால் ஏற்பட்ட அந்த விளைவுகளை தவிர அரசியல் சூழ்ச்சிகளோ மன அழுத்தமோ, சில பேர் சொல்றாங்க மன அழுத்தத்தில் இதுவாயிடுச்சு, அவருடைய உடம்பு கெட்டு போச்சு, அரசியலில் அவர் வந்திருக்க கூடாது, சினிமாவில் ஓஹோன்னு இருந்தார், ரொம்ப புகழ் உச்சிக்கு போனார், அப்படியே இருந்து செல்வாக்காக இருந்திருக்கணும், அவர் அரசியல் வந்ததுனால தான் அவர் மனது தடுமாறி இருக்குது, உடம்பு தடுமாறி இருக்குது, மன அழுத்தத்தில் தான் உடல் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பல முன்னால் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கலைஞர் கருணாநிதி எத்தனை வயதில் காலமானார்? ரொம்ப வயது மூப்பில் தானே காலமானார். அப்போ அவர் சந்திக்காத அரசியல் பிரச்சனைகளா, அவருக்கு வராத மன அழுத்தங்களா? அவரெல்லாம் வாழ்ந்து தானே இருக்கிறாரு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், ஒவ்வொரு நிலைகள் இருக்கும். அவர் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார், இவர் இது குறைவான ஆண்டுகள் வாழ்ந்தார், யாரும் பாகுபாடு படுத்தி பேசாதீங்க. அன்பு கூர்ந்து நான் கேட்டுக்கிறேன். விஜயகாந்தினுடைய இறப்பு என்பது ஆரோக்கியமானது. இந்த பிரபஞ்சம் அவரை கொண்டு சென்றிருக்கிறது தான் உண்மை. அவருடைய உடல் நிலை பாதித்து அந்த உடம்புல இந்த ஆன்மா தங்கி அவர் இருக்கக்கூடிய நிலை இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால ஆன்மா அவருடைய உடம்பு விட்டு பிரிந்திருக்கிறதே தவிர அந்த ஆன்மா அவரை சுற்றி, அந்த குடும்பத்தை சுற்றி, அவர் எங்கே சமாதி செய்திருக்கிறார்களோ அந்த இடத்தை சுற்றி தான் எப்பவுமே இருக்கும். அந்த பிரபஞ்சம் அந்த இடத்துல கனெக்டிவிட்டியில் தான், வைப்ரேஷன் தான் இருக்கும். மக்கள் எல்லாரும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மகானாக, ஒரு சித்தராக, ஒரு ஞானியாக, ஒரு யோகியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பது தான் உண்மை. உண்மை உண்மை இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர் சமாதியாகப்பட்டிருக்கிற அந்த இடத்துல சுத்தமான ஆன்மாவாக அவங்க வலம் வந்துட்டு இருப்பார். அங்கே எல்லா இடத்துலையுமே இருப்பார். அவரை பார்க்க போகக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவர் சமாதியில் போய் பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அவருடைய அருள் இல்லாமல் அவருடைய சமாதிக்கு போகவே முடியாது. அத்தனை லட்சம், அத்தனை ஆயிரம் மக்கள் அவர் சமாதியை போய் பார்த்துட்டு வராங்கன்னா அவருடைய ஆசீர்வாத பிளஸ்ஸிங் என்றைக்குமே எல்லாருக்கும் இருக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து கோயிலில் மற்ற இடங்கள்லாம் ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆத்மார்த்தமாக இவர் வந்து ஆன்மீகத்திலிருந்து ஜீவ சமாதி அடைந்தார், முக்தி அடைந்தார் அப்படின்றோம். அந்த ஜீவ சமாதிக்கு போனால் நமக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போன்று தான் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைவுக்கு பிறகு அந்த தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அவருடைய நல்லடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துல அவருடைய ஆன்மா இயற்கையினுடைய அந்த பரிபூரண ஆசியோடு அங்கே இருக்குது. அங்கே போய் வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நன்மை நடக்கும், நல்ல வைப்ரேஷன் நடக்கும். இது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அவருடைய சமாதிக்கு எப்படி ஒரு ஜீவ சமாதியில் போயிட்டு நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷனை கிரகிச்சிட்டு ஈர்த்துக்கிட்டு வருமோ, அதே போல் விஜயகாந்தினுடைய சமாதியிலும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அவருடைய ஆன்மா எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய மறைவு, அவருடைய இழப்பு அவருடைய உடம்புக்குத்தானே தவிர அவன் ஆன்மாக்கு இல்லை. அவர் நிலை பெற்று இந்த பிரபஞ்சத்தில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாரையும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார். குறிப்பாக அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் அவருடைய ரசிகர்களையும் அவர் நேசித்த எல்லாரையும் பார்த்து கொண்டுதான், ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார்.